உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்க சென்ற ரசிகை கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் ஜூப்ளி ஹில்ஸ் இல்லத்திலிருந்து நடிகர் அல்லு அர்ஜுன் புறப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். கைது, விடுதலை, ஜாமீன் இப்படி அடுத்தடுத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். புஷ்பா 2 படத்தின் நீங்கள் குறிப்பிட்டது போல் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் பொழுது ரேவதி என்ற பெண்மணி அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் அந்த திரையரங்க உரிமையாளர்கள், மேலாளர்கள், அதே போல நடிகர் அல்லு அர்ஜுன் மீது எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் கடந்த வாரம் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு இடைக்கால ஜாமீனில் தற்போது வெளியே வந்து இது ஒரு புறம் இருக்க, இந்த வழக்கு தொடர்பாக அவர் எதுவும் வெளியே பேசக்கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அதே மீறி அவர் செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் நடத்தினார் என்று போலீஸ் தரப்பு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. சட்டசபையிலும் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி காட்டமாக பேசியிருக்கிறார். இதுக்கு பிறகு திரையரங்குகளுக்கு டிக்கெட் விலை உயர்த்துவது, அதே போல் சிறப்பு சலுகை எல்லாம் கிடையாது என தெரிவித்திருக்கிறார். இப்படி இருதரப்பு விவகாரமும் போய்கொண்டிருக்கின்ற நிலையில் சிக்கடப்பள்ளி போலீசார் அல்லு அர்ஜுனிடம் விசாரணை நடத்த வேண்டும், அவரை இன்று ஆஜராக வேண்டும் என்று நேற்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். இந்த நோட்டீஸின் அடிப்படையில் இன்று அவர் வழக்கறிஞர்களுடன் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு ஆஜராகியிருக்கிறார். அவர் இல்லத்தில் ஏற்கனவே ஒரு ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சிலர் அவர் வீட்டில் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டு இருந்தபோது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த அளவுக்கு அவர் இல்லத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் அவர் இன்று அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டார். சற்று முன்பு விசாரணைக்கு ஆஜராகிறார். தொடர்ந்து இன்னும் 1 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ராஜா. Did you see Allu Arjun? कुछ में क्या ना உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.